ये है भाई आईफोन लवर का पावर। लो भाई अनबॉक्सिंग करो, ये पैसा दो, शील्ड खोलो। நம்ம வீடியோல பார்த்த இந்த அம்மா வெறும் ஒரு சின்னதா ஒரு பூ கூட வச்சிருக்கிறவங்க. ஆனா அவங்க பையன் 3 நாள் அடம் பிடிச்சு ஐபோன் வாங்கி தர சொல்லி கேட்டிருக்கான். ரொம்ப வஸ்ட் இல்ல. இது நம்ம ஊர்ல என்னைக்குமே மாற போறது கிடையாது. ஆனா ஜப்பான்ல ஆப்பிள் மாதிரி வெறும் பிராண்டு நேம் லோகோலாம் வச்சு பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் சம்பாதிக்கிற கம்பெனிகளை அழிக்கிறதுக்காகவே நோ பிராண்ட் ஒரு கம்பெனி இருக்குன்னு சொன்னா உங்களுக்கு தெரியுமா? இந்த ஜாப்பனீஸ் கம்பெனி பேரு தான் முஜி ருஷி ரோஹின், செல்லமா முஜின்னு சொல்லுவாங்க. அந்த கம்பெனியோட பிலாசபி ரொம்பவுமே சிம்பிளுங்க. அவங்க செல் பண்ற ப்ராடக்ட் மக்களுக்கு தரமாவும் யூஸ்ஃபுல்லாவும் இருக்கணுங்க. அதோட பிரைஸ் இந்த பிராண்டு லோகோ பேர் இதெல்லாம் வச்சு டிசைட் ஆகாம ஜஸ்டிஃபைபிளா இருக்கணும். அவ்வளவுதான். இதனாலதான் அந்த கம்பெனிக்கு லோகோவும் கிடையாது, பேரும் கிடையாது. இருந்தாலும் உலகம் ஃபுல்லா 29 கண்ட்ரீஸ்ல 1300 ஸ்டோர் வச்சிருக்காங்க. சொன்னா நம்ப மாட்டீங்க, அவங்க $4.4 பில்லியன் ரெவென்யூ ஜெனரேட் பண்ணிருக்காங்க லாஸ்ட் இயர்ல மட்டும். சம்மல்ல. இதுல இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் என்ன தெரியுமா? அந்த கம்பெனி யூஸ் பண்ண யூனிக்கான பிசினஸ் மாடல் தான். இது வரைக்கும் இந்தியால இந்த பிசினஸ் மாடலை யாருமே இம்ப்ளிமெண்ட் பண்ணல. பட் அந்த பிசினஸ் மாடலோட சீக்ரெட் எனக்கு தெரியும். அந்த பிசினஸ் மாடல் யூஸ் பண்ணி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்ன ஃபாலோ பண்ணிட்டு முஜின்னு கமெண்ட் பண்ணுங்க. அந்த சீக்ரெட்டான கைடை உங்களுக்கு மட்டும் டிஎம் பண்றேன்.